அதே ரவிகரன் அவர்கள் சுமந்திரன் இல்லாவிட்டால் வன்னி மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற வழக்குகளை கையாளுவதற்கு ஆள் இல்லை, சுமந்திரனை பொறுத்தவரையில் அவர்தான் இங்கு எமக்கு தேவை என்ற அடிப்படையில் சார்ல்ஸ் நிர்மல்நாதன் பின்னுக்கு தள்ளப்பட்டு ரவிகரன் அவர்கள் முன்னகர்த்தப்படுகின்றார். கட்சியினுடைய பதில் செயலாளராக இன்று இருக்கக்கூடிய அன்றைய சுமந்திரன், அன்றைய சத்தியலிங்கம் ஆகியோரால். ஆனால் நாளடைவிலே இதே ரவிகரன் அவர்களும் கட்சியிலே தனக்குரிய அங்கீகாரம் இல்லை, தன்னுடைய மாவட்டத்திலே தன்னால் முடிவெடுக்க முடியாமல் இருக்கின்றது, தன்னை ஒருபோதும் ஒருவரும் அங்கு தன்னுடைய கருத்துக்களை கேட்காமல் நடவடிக்கைகளை எடுக்கின்றார்கள், தனக்கு தெரியாமல் கட்சியினுடைய பதில் செயலாளர், பதில் தலைவர் போன்றோர் அனைத்து நடவடிக்கைகளையும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் எடுக்கிறார்கள் என்ற அதிருப்தி கொண்ட ரவிகரன் அவர்கள் அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து, மாவட்ட பொறுப்புகளில் இருந்து விலகி கட்சியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினரோடு நின்று கொள்ளுகின்றார். மாவட்டத்தில் வகித்த அனைத்து பொறுப்புகளிலிருந்து விலகிக் கொள்கின்றார். கடந்த மாதம் 23ஆம் தேதி சார்ல்ஸ் நிர்மல்நாதன் அவர்களும் மாவட்டத்தில் வகித்த அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகி கட்சியினுடைய ஒரு உறுப்பினராக, ஆயுள்கால உறுப்பினராக மட்டும் தொடர்கிறார். ரவிகரன் அவர்கள் அன்று சார்ல்ஸ் நிர்மல்நாதனை வெளியேற்றுவதற்காக ரவிகரனை அழைத்து வந்தார்கள். இன்று ரவிகரனை வெளியேற்றுவதற்காக மீண்டும் சிவமோகன் அவர்கள் உள்ளே அழைத்து வரப்படுகின்றார். அவர் வழக்கு கைவாங்கியதனால், அவர் அந்த வழக்கை கொண்டு செல்ல முடியாததனால் அவர் மீண்டும் கட்சிக்குள் இணைந்து செயற்படுவதற்கான வாய்ப்புகளை நோக்கி சுமந்திரன் நகர்த்துகின்றார். சுமந்திரனை பொறுத்தவரையில் ஒருவரை பழிவாங்குவதற்கு இன்னும் ஒருவரை பயன்படுத்துவதும், இன்னும் ஒருவரை பழிவாங்குவதற்கு இன்னும் ஒருவரை பயன்படுத்துவதும் இயல்பாக இருக்கின்றது. இதே சிவமோகன், வைத்தியர் சிவமோகன் அவர்கள் சுமந்திரன் மீதும் கட்சி மீதும் கடுமையான விமர்சனத்தை வைத்தவர். இன்று அவர் அந்த வழக்கை கைவாங்கியதன் விளைவாக அவர் மாவட்டத்தில் கடந்த காலங்களில் வகித்த பொறுப்புகள், அவரிடம் மன்னிப்பு கடிதம் ஒன்றை பெற்றுவிட்டு அவரை அனைத்து விடயங்களிலும் இணைத்துக் கொள்வதற்கு கட்சியில் இருக்கக்கூடிய பதில்கள் ஏற்பாடு செய்திருப்பதாக முல்லைத்தீவு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறாக கட்சியிலே தமிழ் தேசியத்தோடும் தமிழர் தாயகத்தின் உரிமைகளோடும் பயணித்த அனைவரும் வெளியேற்றப்படுகின்ற படலம் இருக்கின்றது. வன்னி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இன்று இலங்கை தமிழரசு கட்சி மாவட்ட ரீதியாக ஒரு உறுப்பினர் தொகையில் கணிசமான உறுப்பினர்களை பெற்றிருந்தார்கள் என்றால் அதற்கு 2 முறை நாடாளுமன்ற தேர்தல்களிலும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக ஒருவராக சார்ல்ஸ் நிர்மல்நாதனுடைய முகம்தான் அந்த கட்சியினுடைய இன்றைய வெற்றிக்கு காரணம் என்று அங்கிருக்கக்கூடிய மக்கள் கூறுகின்றார்கள். இது ஒரு புறம் இருக்க, மன்னார் மாவட்டத்திலே உட்குத்தும் வெளிக்குத்தும் தமிழ் தேசியமும் சிங்கள தேசியமும் கூட்டிச் சேர்ந்த பல சம்பவங்கள் அரங்கேறி இருக்கின்றன. இவை நேற்றைய நாளிலே தேசிய மக்கள் சக்தி என்பிபியினுடைய ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையில் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவல் தான் இங்கு உங்களுக்காக வெளிப்படுத்தப்படுகின்றது. ஆனால் இது தொடர்பில் செல்வம் அடைக்கல்நாதன் இதற்கும் என்பிபிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் தொடர்பில்லை என்கின்ற கருத்துக்களை முன்வைத்திருந்த சூழ்நிலையில் என்பிபி தரப்பாலே இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது.